ஃபஸ்ட்டு இன்றைக்கி எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த கத்திரிக்காய் கொண்டு சூப்பராக ஒரு பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்குறோம். இப்போ அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் நம்ம கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுக்கு தேவையான உப்பு, இதை எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சோண்டு தண்ணி விட்டு இப்படி நல்ல ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காவை கொஞ்சம் திக்காக, அதாவது கத்திரிக்காய் வேகும்போது இங்கே பிறகு கொஞ்சம் திக்காக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவை இந்த கத்திரிக்காய் ஃபுல்லாக நல்லா தடவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சோக் பண்ணி வச்சுட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்க வேண்டியதுதான். இந்த கத்திரிக்காய் புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம் எஸ்பெஷலி சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிங்க. இப்போ இந்த பேனை வச்சுட்டு இதில் தேவையான அளவு கொஞ்சோண்டு ஆயில் விட்டு பேனு ஃபுல்லாக படுற மாதிரி திருப்பி போட்டுட்டு எண்ணெய் சூடானதும் இதை மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் போட்டு வறுத்தெடுத்தால் போதும். கத்திரிக்காய் உங்களுக்கு நல்லா தெரியும், சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பாருங்கள், இதை திருப்பி போடணும். இதை திருப்பி போட்டு இந்த பாருங்கள், திருப்பி போடும்போது இந்த கலர் வருது இல்லையா, திருப்பி போட்டுட்டு அடுத்த மறு சைடும் இதே மாதிரி வேகிற மாதிரி பார்த்துட்டு எடுத்துக்க வேண்டியது தான். இந்த டிஷ் உண்மையாகவே ரொம்ப ஹெல்த்தியும் அதே டைமில் நல்ல டேஸ்டான ரெசிபியும் கூட. ஈஸியாக நமக்கு செஞ்சிடலாம். ஒரு தயிர் இருந்தால் கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு எம்ஜேஎஸ் அம்மா ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.